Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஆரோக்கியமா வாழ அருமையான வழிகள் வாருங்கள் அறிவோம் தெளிவோம். மழை காலங்கள்ல அலையா விருந்தாளியா வர இருமல் சளி ஜுரம் வந்ததுக்கு அப்புறம் சரி பண்றதுக்கும் வருமன் தடுக்கிறதுக்கும் பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் குடிக்கக்கூடிய ஒரு கஷாயம். நச்சுக்களை விரட்டும் தன்மை கொண்ட வெற்றிலை, இருமல் சளி ஆஸ்துமாவை விரட்டும் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொண்ட துளசி, வாயு முதல் வாதம் வரை ஒரே அருமருந்தான ஓமவல்லி இலை. எல்லாத்துலயும் 5 இலை எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 லிட்டர் தண்ணியில 10 மிளகாய் தட்டிட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், சின்ன பீஸ் இஞ்சி 1-2 தட்டிட்டு சேர்த்துக்கலாம். வெற்றிலையில நுனியையும் காம்பையும் கிள்ளிட்டு தண்ணியில சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் தண்ணிக்கு 5 வெற்றிலை, 5 ஓமவல்லி இலை, 5 துளசி சேர்த்துக்கிட்டா போதுமான அளவு. கொஞ்சமா மஞ்சள் தூள், 2 கட்டி பனங்கற்கண்டு வேண்டாம்னா குடிக்கிறதுக்கு முன்னாடி தேன் கூட கலந்துக்கலாம். 500 ml 400 ml ஆகுற வரைக்கும் கொதிக்க வச்சு வடிகட்டி வெதுவெதுன்னு இருக்கும்போது குடிச்சிங்கன்னா வந்த இருமல் சளி ஜுரமா இருந்தாலும் வரப்போற இருமல் சளி ஜுரத்துக்கும் நல்ல நிவாரணியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எல்லாரும் பச்சை மிளகாய் காரத்துக்கு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கோம்ல, அதை தாண்டி அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துற பச்சை மிளகாய் வெறும் காரத்துக்கு மட்டும் கிடையாது, அதை தாண்டி நிறைய பயன்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது கலோரியை எரிச்சு கொழுப்பை குறைச்சு நம்மளுடைய செரிமான சக்தியை வேகமா தூண்டக்கூடிய ஒரு பண்பு கொண்டது. அது மட்டும் இல்லாம நுரையீரல் புற்றுநோய் வரதையும் இது தடுக்குதுன்னு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல ஆன்டி பாக்டீரியல் காம்பனன்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நோய் தொற்று வராம இது பாதுகாக்க உதவுது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல விட்டமின் சி ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். அதுக்காக பச்சை மிளகால நான் பொரியல் செஞ்சு சாப்பிடலாமா அந்த மாதிரி எல்லாம் கேட்க கூடாது. ஓகே, எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற மாதிரி அளவோடு எடுத்துக்கோங்க. அதோட பயன்களையும் பெறுங்க. தேங்க்யூ. இரத்த சர்க்கரையை சீராக்க உதவும் சில ஜூஸ் வகைகள். பாகற்காய் ஜூஸை குடிக்கும் போது உடலில் இரத்த சர்க்கரையின் அளவு சீராக இருக்கும். வெள்ளரிக்காயில் குறைந்த அளவே கலோரிகள் இருப்பதால் அது உடலில் உள்ள இரத்த சர்க்கரையின் அளவை நன்றாக கட்டுக்குள் வைத்திருக்கும். பச்சை ஆப்பிளில் அதிக அளவு நார்ச்சத்துக்கள் இருப்பதால் பச்சை ஆப்பிள் ஜூஸ் குடிப்பதால் உடலில் இரத்த சர்க்கரையின் அளவு சீராக இருக்கும். கேரட் ஜூஸில் பீட்டா கரோட்டின் மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் இரத்த சர்க்கரையை நிர்வகிப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. மாதுளை மற்றும் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும் போது உடலில் இரத்த சர்க்கரை அளவு குறையும். மஞ்சள் மற்றும் இஞ்சி கலந்து ஜூஸாக குடிப்பதால் அதில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இரத்த சர்க்கரையை சீராக்க உதவும். This video sponsored by BuyMote eShopping. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye.